இந்த காங்கிரசுடனான கூட்டணி என்பது தொடர்ச்சியாக கட்சிகளால் ஏற்புடையதாக ஏற்கப்பட்ட அவர்கள் அதாவது காங்கிரஸ் என்பது பல மாநிலங்களிலும் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு உசார் துணையான கட்சியாக தற்பொழுது பரிணமித்து வருகின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இப்பொழுது தொல் திருமாவளவன் பெறப்போகின்றார். அப்பொழுது நாங்கள் அவர் மஹிந்த ராஜபக்சவை போரின் பின் சந்தித்தார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு அவருக்கு இருக்கின்றது. இவ்வாறானவற்றை நாங்கள் கடந்து கசப்பை ஏற்றி செல்கின்ற ஒரு தன்மையை நாங்கள் பெற வேண்டிய தேவையை காலம் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த விவகாரத்தில் ஈழ தமிழர்களின் எதிர்பார்ப்பு என்பதை அவர்கள் நடைமுறை சாத்தியமான முறையில் அதாவது பிராக்மெட்டிக் பொசிஷன் என்கின்ற ஒரு நிலைக்கு விஜய் அவர்கள் அதனை செய்பவராக இருக்க வேண்டுமே தவிர உணர்ச்சி ஊட்டல் மூலம் அவரால் ஏதன் சாதிக்க முடியுமா என்றால் அது 5 வருடங்கள் இன்னும் 5 வருடங்களை தமிழர்கள் விவகாரத்தில் கடத்தி செல்லத்தான் முடியும். கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் ஆனது தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு வகிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இந்த கூட்டணிவின் மூலமாக மாறி இருக்கின்றது. தொடர்ந்து வருகின்ற கட்சிகள் எவ்வாறான நிலைப்பாடை எடுக்கப் போகின்றன என்ற விடயத்தை பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு அவருடைய கருத்தாடல் என்பது சில வேளைகளில் காலத்தை இன்னும் 5 வருடங்களை ஈழத்தமிழர்களுக்கு எந்தவித ஒரு விடிவும் இல்லாமல் எடுத்துச் செல்வதற்காக கொடுக்கின்ற உந்துதலாக இல்லாமல் அவர்களுக்கான தீர்வு திட்டத்திற்கான ஒரு வரைமுறைகளையும் நடைபெற்ற விடயங்களுக்கான உண்மைகளை கண்டறிவதற்கான விடயங்களையும் ஆராய்வதாக இருந்தால் அது ஆரோக்கியமாக இருக்கும். ஆட்சி தொடர்ந்து நீடிப்பதற்கு ஒரு பலமான ஆசனங்களை பெற வேண்டிய நிலையில் இருக்கின்றது. இருந்த போதிலும் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் காங்கிரஸோடு கூட்டணி அமைப்பது என்பது விஜய்க்கு அளித்த ஆதரவில் ஒரு தேக்க நிலையை ஏற்படுத்தக்கூடுமா என்ற கவலைகள் இருக்கின்றன. காரணம், ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சித்து விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்த நிலையில் அந்த கட்சியோடு கூட்டணியில் இருந்த ஒரு கட்சியோடு இப்பொழுது சேர்ந்து இந்த ஆட்சியை நடத்துவது என்பது எவ்வாறு பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும்? அவர் இந்த ஆட்சிக்கு வந்ததே ஒரு திரைப்படத்தில் நடிப்பது போன்று அல்லது திரைப்படத்தை இயக்குவது போன்று. இயக்குனருக்குரிய தகுதி கூட அவருக்கு இருக்கிறது என்றால் திட்டமிட்டு எவ்வாறு மக்களை கவரலாம் எவ்வாறு செய்யலாம் என்பதை நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கின்றார். இத்தோடு அவர் இன்னும் பல மாவட்டங்களுக்கு சென்றிருந்தால் சில வேளைகளில் அறுதி பெரும்பான்மை என்பது கிடைத்திருக்கும். ஆனால் அவரை எதிர்பார்க்காத ஒரு அரசு அமைக்கின்ற தன்மையை அவருக்கு மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள். வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் தேர்தல் களம் சூடுபிடித்திருந்த நிலையில் தமிழ்நாட்டில் நாளைய தினம் முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்க இருப்பதான செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அதே நேரத்தில் பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைப்பதற்கான நடைமுறைகளும் தற்பொழுது பின்பற்றப்பட்டு வருகின்றன. ஆளுநரை சந்தித்திருக்கின்ற விஜய் இது தொடர்பான பல விடயங்களை பேசியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஒருபுறம் இவ்வாறான அரசியல் நடைமுறைகள் இருந்தாலும் மறுபுறத்தில் கூட்டணியை சேர்ப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக இவ்வாறான கூட்டணி இணையக்கூடிய கட்சிகளுக்கான அழைப்பிதழ்கள் அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருப்பதோடு இன்றைய தினம் அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட காங்கிரஸ் கூட்டணி என்பது உறுதியாகி இருக்கின்றது. 5 இடங்களை இந்த தேர்தலில் தக்க வைத்துக் கொண்ட காங்கிரஸ் ஆனது தற்பொழுது விஜயினுடைய தமிழக வெற்றிக் கழகத்தோடு கைகோர்த்திருப்பது என்பது அரசியல் வட்டாரத்தில் உன்னிப்பாக கவனித்த ஒரு விடயமாக இருப்பதோடு இனி வருகின்ற காலங்களில் அடுத்தடுத்த ஆசனங்களை நிரப்புவதற்கு எந்தெந்த கட்சிகள் கூட்டணியை போகின்றன என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. நாளை தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் இந்த கூட்டணி குறித்த அறிவிப்பை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பொழுது தாங்கள் இது தொடர்பாக ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. மிக முக்கியமாக அதிமுக என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றது என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அதிமுகவின் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இப்பொழுது இந்த கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக, விஜய்க்கு தங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் முன்வைத்திருப்பதான செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அதிமுகவுக்குள் 2 பிரிவினர், ஒருவர் ஒரு தரப்பு ஆதரவை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைப்பதாகவும் மற்ற தரப்பு ஆதரவை வழங்காமல் தாங்கள் தனித்து செயற்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் முன்னிறுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக அதிமுக பொதுச்
செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். விஜயனுடைய வெற்றி களிப்பில் விஜயனுடைய தொண்டர்கள் ஈடுபட்டாலும் கூட இந்த பெரும்பான்மையை பெறுவது என்பது ஒரு சவால் மிக்க பொழுதாகவே கழிந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த ஆட்சி தொடர்ந்து நீடிப்பதற்கு ஒரு பலமான ஆசனங்களை பெற வேண்டிய நிலையில் இருக்கின்றது. இருந்த போதிலும் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் காங்கிரஸோடு கூட்டணி அமைப்பது என்பது விஜய்க்கு அளித்த ஆதரவில் ஒரு தேக்க நிலையை ஏற்படுத்தக்கூடுமா என்ற கவலைகள் இருக்கின்றன. காரணம், ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சித்து விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்த நிலையில் அந்த கட்சியோடு கூட்டணியில் இருந்த ஒரு கட்சியோடு இப்பொழுது சேர்ந்து இந்த ஆட்சியை நடத்துவது என்பது எவ்வாறு பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் சுரேஷ்? வணக்கம் ராம், வணக்கம் நேயர்களே. இந்த விவகாரத்தை நாங்கள் ஈழத் தமிழர்கள் விவகாரத்தில் இருந்து சற்றே புறந்தள்ளி தமிழக அரசியல் என்கின்ற ரீதியில் முதலாய நிலைமையாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த காங்கிரசுடனான கூட்டணி என்பது தொடர்ச்சியாக கட்சிகளால் ஏற்புடையதாக ஏற்கப்பட்ட அவர்கள் காங்கிரஸ் என்பது பல மாநிலங்களிலும் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு உசார் துணையான கட்சியாக தற்பொழுது பரிணமித்து வருகின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் பல பத்தாண்டுகளாக இருந்த ஒரு பூர்வீக உறவில் இருந்து காங்கிரஸ் என்பது தனிமைப்படுத்தப்பட்டு அது நிச்சயமாக ஒரு புதிய கட்சியோடு இணைந்து செயலாற்றுகின்ற அணியாக தன்னை அறிமுகப்படுத்திவிட்டது. இதற்கான முஸ்தாப்பை இட்டதே ராகுல் காந்தி வாழ்த்து தெரிவித்தலில் இருந்தாகட்டும் அல்லது தேர்தலின் பொழுதே தான் பழைய காங்கிரஸை ஆதரிப்பவனாகத்தான் இருக்கின்றேன் என்று விஜய் கூறியதாக இருக்கட்டும், அது அவர்களிடையே ஒரு பலமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. இப்பொழுது உள்ள நிலைமை என்னவென்று சொன்னால், எந்த கட்சிகள் இவ்வாறெல்லாம் ஈழத்தமிழர் விவகாரத்தில் ஈடுபட்டன என்று பார்த்தால் ஒவ்வொரு கட்சிகளிலும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கின்றது. அது நாங்கள் தவிர்த்து செல்ல முடியாதபடி அது காலம் எங்களுக்கு தந்த ஒரு கசப்பான உணர்வாக இருக்கின்றது. அது தொல் திருமாவளவனாக இருக்கலாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், ராஜீவ்காந்தியின் மறைவின் பின்னாக எழுச்சி பெற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் போதான காலம் என்பது மிகவும் ஒரு கடினமான காலமாக இருந்தது. அதே போல திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம். இவையெல்லாம் மத்திய அரசின் மற்றும் தங்களுடைய மேலாதிக்கமாக இருக்கின்ற உளவுத்துறையின் அறிவுறுத்தல்களின்படி சில வேளைகளில் செயற்படுகின்ற தன்மை என்பதையெல்லாம் ஏற்படுகின்ற நிலை என்பதை நாங்கள் ஜீரணித்துக் கொள்ள வேண்டும். எனவே அதற்கும் அங்கே தமிழகத்தில் இருக்கின்ற அரசியலுக்கும் இடையே ஒரு முடிச்சு போடுவது என்பது காலத்திற்கு ஏற்றதாக நாங்கள் கடந்து செல்ல முடியாது. ஆனால் இந்த தேர்தல் களத்தை பொறுத்தவரையில் ஈழத்தமிழர் பிரச்சனை, குறிப்பாக கச்சதீவு விவகாரம் போன்ற விடயங்களை எல்லாம் விஜய் தன்னுடைய அரசியல் பிரவேசத்தின் போதே வைத்து உலக தமிழர்களுடைய ஆதரவை பெற முயற்சித்திருந்தது ஒரு முக்கிய விடயமாக பார்க்க கூடாதா? இல்லை, அதை பார்க்கலாம். ஆனால் விஜய் கூட தனது நிலைப்பாட்டிலிருந்து மாற்றம் பெற வேண்டிய தேவையை காலம் ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது சாத்தியப்பாடுள்ள விடயங்களை ஆராய்வது என்பதுதான் தற்பொழுது அதன் முன்னுள்ள தலையாய கடமை. கச்சதீவை மீட்பது என்பது கனவிலும் நடைபெற முடியாத இந்தியாவால் கொடுக்கப்பட்ட ஒரு விவகாரம். இந்தியா கச்சதீவு விவகாரத்தில் மாற்று நடவடிக்கை ஒன்றை எடுக்க முனைந்தால் அது இலங்கை தீவு என்கின்ற ஒரு தனது மைய புள்ளியை தனது பாதுகாப்பு வலயத்திலிருந்து இறக்கும். இவ்வாறு கூறுங்கள். இப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற கேமூஸ் போர்னையில் எவ்வாறு அண்டையில் உள்ள நாட்டில் உள்ள ரேடர்களோ அல்லது இயந்திரங்களோ முக்கிய பங்கு வகிக்கின்றன. எதிர்கால போர் என்பது இராணுவங்களால் போராடப்படுகின்ற ஒரு போர் அல்ல. அவை இந்த இயந்திரங்களால், அதாவது ஏஐ எனப்படுகின்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த அணுகுமுறையாலும் ஆளற்ற சிறு சிறு பரப்பு விமானங்களாலும் போகின்ற போர் முனையாக மாறிவிட்டது. இந்த நிலையில் இவ்வாறான ஒரு முயற்சிக்கு இந்தியா ஈடுபடுமா என்றால் இல்லை என்று சொன்னால், இந்தியாவை பொறுத்தவரையில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது. இப்பொழுது இந்தியாவை விட பாகிஸ்தான் உலகில் பெரிய அளவில் மதிக்கின்ற நாடாக மாறிவிட்டது. ஜெயசங்கர் என்கின்ற பேரோ மோடி என்கின்ற பேரோ எங்கும் தெரியாத ஒரு நிலை இருக்கின்றது. ஏனென்றால்
இப்பொழுது பாகிஸ்தான் பிரதமரும் பாகிஸ்தானின் ராணுவ தளபதியும் இந்த ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தை சம்பந்தமாக ஈடுபட்டு அவர்கள் உலக நாடுகளின் கவனத்தை மிகவும் தங்களை திருப்பி விட்டதாகவும், அதேவேளை ஒரே ஒரு நாடு உலகத்தில் சீனாவினுடைய ஆயுதங்களையும் அணுகுமுறைகளையும் அறிவையும் பெறுவதாகவும், அமெரிக்காவின் அறிவை பெறுவதாகவும், ஆயுதங்களை பெறுவதாகவும், ரஷ்யாவினுடைய அதை பெறுவதாகவும் இருக்கும் என்றால் உலகத்தில் ஒரே ஒரு நாடாக பாகிஸ்தான் இருக்கின்றது. எனவே இந்தியா என்று ஒரு பலவீனமான நிலையில் இருக்கின்றது, தனது ராஜதந்திரம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான நிலையில். இந்த நிலையில் விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு, அவருடைய கருத்தாடல் என்பது சில வேளைகளில் காலத்தை இன்னும் 5 வருடங்களை ஈழத்தமிழர்களுக்கு எந்தவித ஒரு விடிவும் இல்லாமல் எடுத்துச் செல்வதற்காக கொடுக்கின்ற உந்துதலாக இல்லாமல், அவர்களுக்கான தீர்வு திட்டத்திற்கான ஒரு வரைமுறைகளையும், நடைபெற்ற விடயங்களுக்கான உண்மைகளை கண்டறிவதற்கான விடயங்களையும் ஆராய்வதாக இருந்தால் அது ஆரோக்கியமாக இருக்கும். நாங்கள் 30-40 ஆண்டுகள், நேற்று தமிழீழ விடுதலை புலிகள் ஆரம்பிக்கப்பட்டு 50 ஆண்டுகள் கடந்து இன்று 51வது ஆண்டாக இருக்கின்ற பொழுது, இந்த 50 வருடங்களிலும் கால எடுப்பு என்பதைத்தான் இந்த தமிழக அரசியல் செய்து வந்திருக்கின்றதை ஒழிய ஒரு ஆரோக்கியமான பங்காக அவர்களை மாற்றுகின்ற தன்மைக்கு இந்த முறையாவது நாங்கள் இட்டு செல்ல வேண்டும் என்றால், அங்கே இப்பொழுது இருக்கின்ற கட்சிகள் என்பன ஈழத்தில் அவர்கள் ஒரு மாகாண சுயாட்சி அல்லது அதாவது ஒன்றிணைந்த அரசிற்குள் ஒரு தீர்வை நோக்கியதான பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவே விஜய் அவர்களுக்கு சார்ந்துள்ள அவர்களுடைய அறிவுக்குழு அல்லது திங்க் டேங்க் அல்லது ஆலோசகர்கள் அவருக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கி எவ்வாறான முயற்சிகளை மேற்கொள்ளலாம், எவ்வாறாக நட்பு ரீதியில் இந்த விடயங்களை ஆராய்ந்து அரசுக்கு அழுத்தம் கொடுப்பது போன்ற விவகாரங்களை ஆராயலாம். மறுபக்கமாக நீங்கள் கேட்ட இந்த கேள்வியின் ஒரு பங்கமாக இருப்பது, இந்த அண்ணா திராவிட இனிய கட்சிகள் ஆதரவு கொடுக்கின்ற பொழுது இப்பொழுது தொல் திருமாவளவன் பெறப்போகின்றார். அப்பொழுது நாங்கள் அவர் மஹிந்த ராஜபக்சவை போரின் பின் சந்தித்தார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு அவருக்கு இருக்கின்றது. இவ்வாறானவற்றை நாங்கள் கடந்து கசப்பை ஏற்றி செல்கின்ற ஒரு தன்மையை நாங்கள் பெற வேண்டிய தேவையை காலம் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் அவர்கள் எங்களுக்காக செய்ய போகின்ற விடயம் என்பது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு உறுதிமொழி இருக்கின்றது. அதை விட அவர் ஒரு ஈழத் தமிழ் மகளை மனம் முடித்தவர் என்கின்ற ஒரு நிலையில் அவருக்கு அது குறித்த பார்வை என்பது பலமாக இருக்கின்றது. அவர் அவ்வாறான நிலைகள் அந்த கடந்த காலங்களில் எல்லாம் கனடா போன்ற இடங்கள் எல்லாம் சாதாரணமாக வந்து செல்கின்ற ஒரு ஈழத்தமிழரின் மருமகராக இருந்தவர். அவ்வாறான ஒருவருக்கு நிலைமைகள் எல்லாம் புரிந்திருக்கும். ஆனால் அவர் செய்கின்ற பாதை என்பது நிச்சயமாக ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையாக இருக்க வேண்டுமே தவிர, யார் இணைகின்றார்கள் என்பதை நாங்கள் தீர்மானிப்பதாகவோ அல்லது நாங்கள் அதில் தலையிடுவதாகவோ இருக்கக்கூடாது. என்றால் அவர் இந்த ஆட்சிக்கு வந்ததே ஒரு திரைப்படத்தில் நடிப்பது போன்று அல்லது திரைப்படத்தை இயக்குவது போன்றது. இயக்குனருக்குரிய தகுதி கூட அவருக்கு இருக்கின்றது என்றால் திட்டமிட்டு எவ்வாறு மக்களை கவரலாம், எவ்வாறு செய்யலாம் என்பதை நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கின்றார். இத்தோடு அவர் இன்னும் பல மாவட்டங்களுக்கு சென்றிருந்தால் சில வேளைகளில் அறுதி பெரும்பான்மை என்பது கிடைத்திருக்கும். ஆனால் அவரை எதிர்பார்க்காத ஒரு அரசு அமைக்கின்ற தன்மையை அவருக்கு மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள். எனவே அவரை இந்த 5 வருடங்களை கடந்து செல்வது என்பது நிச்சயமாக தேவை. இங்கே ஒரு விடயம் இருக்கின்றது. தமிழக அரசியலில் கட்சி தாவல் என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது எவ்வாறு என்று சொன்னால், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கட்சி தாவினால்தான் அது தடை செய்யப்படும். இப்பொழுது 5 மாகாண சட்டசபை உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸில் 3 பேர் விஜயின் கட்சிக்கு செல்வார்களாக இருந்தால் அவர்கள் அதாவது கட்சியை இணைப்பதான முயற்சியாக அது அங்கீகரிக்கப்படும். அதாவது 2/3 பெரும்பான்மையானவர்கள் வேறொரு கட்சிக்கு சென்றால் அது கட்சி இணைவாக பார்க்கப்படும். எனவேதான் காங்கிரஸ் இந்த முடிவை எடுத்தது. காங்கிரஸ் ஏதோ சாதாரணமாக முடிவு எடுக்கவில்லை. காங்கிரஸில் இருந்து 3 எம்பிக்கள் கட்சி தாவினால் காங்கிரஸ் கட்சியை அங்கே ஆட்சியில் இல்லாத அளவிற்கு சட்டமன்ற சட்டங்கள் இருக்கின்றன. அதே போல ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கொண்டுள்ள ஒரு கட்சி, அது கூறுங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி அல்லது தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அவர்கள் மாறும் பொழுது எந்தவித இதுவும் இல்லை என்றால் 2/3 என்பது அவர்களுக்கு பொருந்தாது. இப்பொழுது 3 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மேல் உள்ளவர்களுக்கு தான் இந்த நிலைமை பொருந்தும். சரி, இந்த நிலையில் இப்பொழுது அதிமுகவை பொறுத்தவரையில் 2 தரப்பினர் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. முன்னாள் அமைச்சர்களே இப்பொழுது விஜயோடு சேர வேண்டும் என்ற கோரிக்கையை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் முன்வைக்கின்றார்கள். இந்த விதி என்பது அந்த கட்சிக்கு பொருந்தக்கூடிய ஒரு நிலையை அறிந்துதான் இப்பொழுது இந்த பேச்சுவார்த்தை மேசையில் அவர்கள் கலந்தாலோசித்துக் கொண்டிருக்கிறார்களா?
நிச்சயமாக. அதிமுகவை பொறுத்தவரையில் இருக்கின்ற ஒரே ஒரு அபாயம் என்னவென்றால், இருவருக்கும் இடையேயான சங்கேத மொழி ஒன்று. அதாவது அதிமுக என்பதும் திரைப்படத் துறையிலிருந்து வந்த எம்ஜிஆர் அவர்களாலும், அவரால் வழிநடத்தப்பட்ட அல்லது அவருடைய கதாநாயகியாக வந்த ஜெயலலிதாவாலும் கொண்டு செல்லப்பட்ட ஒரு கட்சியாகவும், திரைத்துறை சார்ந்த நபர்களால் எவ்வாறு அரசியல் செய்ய முடியும் என்பதற்கு ஒரு ஆணித்தரமான நிலையை வகுத்த கட்சியாகவும் இருக்கின்ற காரணத்தால் இருவருக்கும் இடையே உள்ள ஆதரவு புலம் என்பது மாறுதல் அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை கொண்டது. அதாவது அதிமுகவின் வாக்காளர்கள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி செல்லக்கூடியதற்கு மிகவும் சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றன. எனவே இப்பொழுது இந்த கட்சி வெளியில் இருந்தால் கூட அதிமுக நிச்சயமாக இப்பொழுதும் தமிழக வெற்றி கழகத்தை கவுக்க முடியாது. எந்த ஒரு வாக்கெடுப்பின் பொழுதும் அவர்களுக்கு எதிராக செயற்பட முடியாது. திமுக முனையும் பொழுது அவர்களை காப்பாற்றுகின்ற கட்சியாகத்தான் இருக்கும் என்று சொன்னால், இருவருக்குமான வாக்கு வங்கி என்பது ஏறக்குறைய ஒருமித்த தன்மையை கொண்டது அல்லது இருவரிடையே மாறக்கூடியது. ஆனால் விஜயிடமிருந்து அதிமுகவுக்கு போகுமா என்று கேட்டால் அவ்வாறான நிலைமை இல்லை என்றால் அவருக்கான எதிர்பார்ப்பு என்பது மிகவும் அதிகமாக மக்களால் விடுக்கப்படுகின்றது. இப்பொழுது இவ்வாறு கூறுங்கள், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது தமிழகத்தை இந்தியாவின் முதல் மாநிலமாக பொருளாதாரத்தில் கொண்டு வந்து நிறுத்தி, அதாவது வட இந்திய தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும், வட இந்திய செய்தி ஊடகங்களாக இருக்கட்டும், தமிழகத்தை பிரமிப்போடு பார்க்கின்ற ஒரு நிலையில் வைத்திருந்ததை யாரும் மறக்க முடியாது. அதே போன்று இப்பொழுது இந்த ராஜீவ்காந்தி வழக்கு விவகாரமாக இருந்த நபர்களின் விடுதலை போன்றவையோ அல்லது இந்திய குடியுரிமையை இலங்கை அகதிகளுக்கு பெறுவது போன்ற விடயங்களை செய்தது போன்றவையோ அவற்றையும் அது செய்திருக்கிறது. எனவே அந்த நிலைமைகளை நாங்கள் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இப்போ இவ்வாறாக அதிமுக என்பது நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு வழங்கும். ஆனால் நாங்கள் இந்த விவகாரத்தில் ஈழ தமிழர்களின் எதிர்பார்ப்பு என்பதை அவர்கள் நடைமுறை சாத்தியமான முறையில், அதாவது பிராக்மெட்டிக் பொசிஷன் என்கின்ற ஒரு நிலைக்கு விஜய் அவர்கள் அதனை செய்பவராக இருக்க வேண்டுமே தவிர, உணர்ச்சி ஊட்டல் மூலம் அவரால் ஏதன் சாதிக்க முடியுமா என்றால் அது 5 வருடங்கள், இன்னும் 5 வருடங்களை தமிழர்கள் விவகாரத்தில் கடத்தி செல்லத்தான் முடியும். ஆனால் அதிமுக என்பது நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுகின்றது போன்று மிகவும் ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கின்றது. அவர்களில் இருந்து 2 3 பங்கானவர்கள் பிரிந்து செல்வது என்பது தற்பொழுது சாத்தியமில்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அவரின் கீழுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களோ விஜய்க்கு எதிராக செயற்பட மாட்டார்கள். அல்லது எடப்பாடி பழனிசாமி விரும்பினால் கூட அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டிற்கு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்லாமல் தங்கள் எதிர்ப்புகளை தெரிவிக்கலாம் என்று சொன்னால், அவர்களுக்குரிய அந்த வாக்கு வங்கி என்பது இவ்வாறான ஆதரவு தளத்தை கொண்டது. செங்கோட்டையனை பொறுத்தவரையில் ஒரு பழம்பெரும் தலைவர், ஏற்கனவே விஜயனுடைய கட்சியில் அவர் கைகோக்கின்ற பொழுது கூறிய விடயங்கள் என்று அது சாத்தியமாக இருக்கின்றன. இந்த நிலையில் அவருடைய வழிநடத்தலின் கீழ் அதிமுகவில் இருந்து ஏனைய சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் தற்போதைய சூழலில் காணப்படுகிறதா? இல்லை, அதான் செங்கோட்டையன் உண்மையிலேயே அதிமுகவில் ஒரு பிரபல்ய பிரமுகராக இருந்தவர். அவருடைய கட்சி தாவல் என்பது இல்லாமல் அவர்கள் கட்சியாக ஆதரவு அளிக்கக்கூடியதாக அல்லது பிரிதொரு கட்சியாக பிரியக்கூடிய சந்தர்ப்பத்தை எட்டுவதாக இருந்தால் அவர்களில் 2 3 பங்கானவர்கள் செல்ல வேண்டும். அவ்வாறான நிலைமைக்கு செல்லாமல் தடுப்பது என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களே இப்பொழுது ஆதரவை கொடுக்கலாம். இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களானால் இப்பொழுது 113 உறுப்பினர்களை விஜய் கொண்டிருக்கின்றார். இதில் இப்பொழுது திருமாவளவன், சில வேளைகளில் பிரேமலதா அல்லது வேறு யாராவது இணைந்தால் 115 வந்துவிடும். அந்த 115 காணுமான ஆசனங்கள் தற்பொழுது. ஏனென்று சொன்னால், சபாநாயகராக ஒருவர் தெரிவு செய்யப்பட போகின்றார். சபாநாயகரை விஜய் அவர்கள் எதிர்கட்சி ஒரு ஆசனத்தை எடுத்த ஒரு கட்சியிலிருந்து தெரிவு செய்வராக இருந்தால் அல்லது ஒரு கட்சி வென்ற ஒரு நபர் தான் சபாநாயகராக இருக்க போகின்ற என்ற விருப்பை தெரிவித்தால் இவர்களுடைய தற்பொழுதுள்ள நிலைமை போதுமே என்றால், விஜய் அவர்கள் 2 தொகுதியில் வென்றிருக்கிறார். ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா செய்தே ஆக வேண்டும். அப்பொழுது அந்த எண்ணிக்கை என்பது 233 குறையும். அத்தோடு இந்த திருப்பத்தூர் என்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் ஒரு வாக்கால் வென்றிருக்கின்றார். அதாவது 2 வேட்பாளர்களும் 83,600 ஒருவர் 83,684,
தோற்ற திமுக வேட்பாளர் 83,683 ஒரு வாக்கால் வென்றிருக்கின்றார். அது நீதிமன்றத்திற்கு செல்லக்கூடிய நிலையில் இருக்கின்றது. எனவே 2 ஆசனங்கள் தற்பொழுது இவ்வாறான நிலையில் இருக்கின்றபடியால் 115 என்பது அவருக்கு தேவையான அளவு. ஆனால் தொடர்ந்து இந்த நாடாளுமன்றம் இவ்வாறான ஒரு விளிம்பில் செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டால் ஒரு 6 மாதத்தில் மீண்டும் கவலக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அல்லவா? அதற்காக அவர் ஏற்கனவே கூடுதலான ஆசனங்களை பெரும்பான்மையை பெறுவதற்கு பெற முயற்சிக்க மாட்டாரா? இல்லை, இவருடைய பயணமும் இவருடைய மக்களை அணுகின்ற தன்மை என்பதும் இந்த 6 மாதங்களுக்கு அதிகரிக்குமாக இருந்தால் அவரே அவ்வாறான நிலைமையை ஏற்படுத்துவதற்கும் தயங்க மாட்டார். ஏனென்றால் அவரை பொறுத்தவரையில் தெரியும், திமுகவின் வாக்கு வங்கி என்பதில் சிறிய மாற்றம் ஏற்பட்டாலும் தன்னால் அதிமுகவின் வாக்கு வங்கி என்பதை கவர முடியும் என்று. இப்பொழுது கூறுங்கள், அவர்களுடைய ஆய்வு எவ்வாறு இருக்கும் என்றால், இந்த ஏனைய இடங்களில் அவர்கள் சிறு சிறு வாக்குகளில் தான் தோற்றிருக்கின்றார்கள். 4000 வாக்கு, 5000 வாக்கு அல்லது 1000 வாக்கு, 800 வாக்கு அல்லது ஒரு வாக்கில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த தொகை என்பது மிக குறைவு. 4000 வாக்கில் தோற்ற இடத்தில் அவர்களால் வெல்லப்பட வேண்டிய மனங்கள் 2001. அவ்வாறு 2001 பேரை வென்றால் அந்த நபர் வென்று விடுவார். 4000 என்கின்ற வித்தியாசம் இருக்காது. எனவே அவர்களை பொறுத்தவரையிலும் தெரியும் எவ்வாறு இனி வெல்லலாம் என்று. எனவே என்னை பொறுத்தவரையில் ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அதிமுக என்பது அரசு கவிழ்ச்சி முயற்சியில் ஈடுபடாது என்றால் அது தனது வாக்கு வங்கியில் பலத்த அடியை வாங்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்னொரு கேள்வி, இப்பொழுது இவ்வாறான ஒரு நிலை காணப்படுகின்ற பொழுது தேர்தலில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் என்பது சில வாக்குறுதிகள் நடைமுறை சாத்தியமற்றது என்று வெளிப்படையாகவே தெரியக்கூடியதாக இருந்தது. தொடர்ந்து இவ்வாறான ஒரு ஆதரவு நிலையை மக்கள் மத்தியில் வைத்திருக்க வேண்டும் என்றால் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அது எவ்வளவு வெகு விரைவில் அது நிறைவேற்றப்படுகிறதோ அந்த அளவுக்கு விஜயனுடைய ஆதரவு மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக ஒவ்வொரு பெண்ணுக்கும் திருமணத்தின் போது தங்கம் வழங்குவது போன்ற விடயங்கள் எல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமான விடயமாக இருக்குமா? அதனை அவர் எவ்வாறு மேற்கொள்ளப் போகின்றார்? தன்னுடைய ஆதரவு நிலையை தக்க வைப்பதில் அவருக்கு இருக்கக்கூடிய சவால் நிலை என்ன? அவருக்குள்ள சவால் நிலையில் முக்கியமான நிலை என்பது மாற்று தெரிவை மேற்கொள்வது. அதாவது கொடுத்த வாக்குறுதியிலிருந்து மாற்று தெரிவை மேற்கொள்ளக்கூடிய தேவை அவருக்கு இருக்கின்றது. அதாவது இலவச பயணங்கள், பெண்களுக்கான இலவச பயணங்களோ அல்லது 2500 ரூபாய் கொடுப்பனவோ அல்லது நீங்கள் குறிப்பிடுகின்ற விடயங்களை விட முக்கியமான விடயங்கள் லஞ்ச ஊழல்களை களைதல், மக்களில் அரசை அணுகுவதில் உள்ள அதாவது நேர விரியத்தை குறைத்தல். இப்பொழுது ஒரு கோப்பு என்பது ஒருவருடைய மேசைக்கு செல்கின்ற பொழுது அந்த கோப்பு நகர்வதாக இருந்தால் இப்பொழுது பணம் பட்டுவாடா செய்யப்பட வேண்டும். அங்கே அந்த லஞ்சம் என்பது தலை தூக்கிய நிலை என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவற்றில் நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும், மற்றது இலத்திரனியல் முறையில் இவர் அறிவித்தபடி இந்த அரச நிறுவனங்களை அணுகக்கூடிய முறைகளை ஏற்படுத்துவதோடு மருத்துவத்துறையில், அரச பொது மருத்துவத்துறையில் கூட இவ்வாறான நிலைமைகள் இருக்கின்றன. அதாவது பிள்ளை பேற்றுக்கு செல்கின்றவர்களுக்கு கூட அந்த மருத்துவத்தை பார்க்கின்ற தாதிக்கு $500, ஊசி ஏற்றுகின்றவருக்கு $50 என்கின்ற லஞ்ச தொகைகள் அங்கு சாதாரணமான ஒரு வழக்கத்தில் உள்ளவையாக மாறிவிட்டன. அவற்றை மாற்றுகின்ற பொழுது மக்கள் இவற்றை மறந்து அவற்றோடு சேர்ந்து பயணிப்பார்கள். அத்தோடு இதற்குரிய தேவைகளை ஆராய்ந்து அவர் அதனை பகிரங்கப்படுத்தலாம். இந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு இவ்வாறான தேவை எங்களுக்கு தேவை போன்ற விடயங்களை கூறலாம். அதுதான் அவர்களுக்குரிய வழியை ஏற்படுத்தும் என்றால் நிச்சயமாக சொன்னதை செய்ய முடியாது. ஆமா, நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் ஆனது தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு வகிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இந்த கூட்டுணர்வின் மூலமாக மாறி இருக்கின்றது. தொடர்ந்து வருகின்ற கட்சிகள் எவ்வாறான நிலைப்பாடை எடுக்கப் போகின்றன என்ற விடயத்தை பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி ராம். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.